அதனால பக்தியை நாம பிரச்சாரம் பண்ணணும், சம்பிரதாயத்தை ஆச்சாரம் பண்ணணும். சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ற விஷயம் இல்லை. சம்பிரதாயம் முதல்ல நாம பஞ்சகச்சம் கட்டிக்கணும், வேஷ்டி கட்டிக்கணும். இது ஆத்துலயாவது பரிசேஷனம் பண்ண கத்துக்கணும். அதனால ஆபீஸ் போறோம், வியாபாரம் பண்றோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சம்பிரதாயத்துக்கு நாம முழுக்க எக்ஸம்ஷன்லாம் கொடுக்காம மொத்தமாக விட்டுடாம ஆத்துல ஒவ்வொரு குருவாரமும் குழந்தைகள் வேஷ்டி புடவை கட்டிக்கிற பழக்கம் வரணும். ஆத்துல இருக்கும்போது என்ன விபூதி குங்குமம் இட்டுக்கிற பழக்கம் வேணும். பரிசேஷனம் பண்ணணும். யாரு தேவையோ அவ சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்கிற வேற. சின்ன வயசுக்காராலும் சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னு இல்லாம கீழே உட்கார்ந்துட்டு அவ பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா எல்லாம் சொல்லி சுத்தின்னு ஒண்ணு. இந்த கேட்டவரம்பாளையத்துல எல்லாம் எல்லாரும் பரமாறி சர்வீஸ், அந்த வாலண்டியர் சர்வீஸ். நீங்க பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கர்சேவான்னு பேரு, லங்கர்னு சொல்லுவார். எல்லாரும் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒருத்தர் கோவிலை தொடச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவார், ஒருத்தர் சமைப்பார், ரொட்டி இட்டு இருப்பார். இங்க பம்பாயில பார்த்தோம், அங்க பாட்டு பாடிட்டு சப்பாத்தி இடுற. அது மாதிரி பழக்கப்படுத்தணும், சுயம்பாக்கம். அதனால ஆத்துல சாப்பிடுற பழக்கத்தை அதிகப்படுத்தணும். ஆத்துல பண்ணி கொண்டு போறது வச்சுக்கலாம். மொத்தத்துல ஆகாரம், ஆச்சாரம், அலங்காரம், அபிப்பிராயம் நம்ம தர்மத்தை ஒட்டின விதத்துல இருக்கணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.